Okay, good morning all. Okay, so இன்னைக்கு வந்து நியூஸ் பேப்பர்ல ஆர்டிகல்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ரைட். So இது actually today's newspaper தான். ஓகேங்களா? So two articles from Indian Express and one article from Hindu. Okay. So this one is from Indian Express. Okay. Right. ஸோ ஓவராலாக இந்த ஆர்டிக்கல் வந்து எதை பற்றி பேசியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஒன்ஸ் வந்துட்டு இந்த லோ கொலஸ்ட்ரால் ஹை கொலஸ்ட்ரால் நான் லைக் கம்ப்ளீட்டாக கொலஸ்ட்ரால் பற்றி பேசலைனாலும் எல்டிஎல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். லைக் பேட் கொலஸ்ட்ரால் குட் கொலஸ்ட்ரால் அது பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ரைட். ஸோ அந்த மாதிரி இந்த கொலஸ்ட்ரால் வந்துட்டு ஏன் வந்துட்டு நம்மளுக்கு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. ஓகே, தென் இதனால என்ன ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு ஃபியூச்சரில் வரும். ஸோ இட்ஸ் ரிலேட்டட் டு ஹெல்த். ஓகே, ஸோ GS2. ஓகே, ஸோ நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஹை லெவல்ஸ் ஆஃப் ஸோ லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. LDL அப்படின்னா லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன். ஓகே, ஸோ கொலஸ்ட்ரால் நவ் காமன் அமாங் 20s. ஸோ இதுதான் நியூஸ். ஓகே, ஸோ வை தே ஹவ் டேக்கன் திஸ் ஆர்டிகல் இட் செல்ஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் இன்சிடென்ஸ் ஆஃப் ஹை கொலஸ்ட்ரால் இன் 20s and 30s குரூப். ஓகேங்களா? ரைட். ஸோ அது யூஸ்வலாக வரது கிடையாது, பட் இது அதிகமாயிடுச்சு. ஓகே, ஸோ அஃப்கோர்ஸ் இதுக்கு மேஜர் ரீசன் என்னவா தான் இருக்கும், லைக் ஃபாஸ்ட் ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைல். இதுதான் வந்துட்டு மேஜரான ரீசன். ஓகே, ஸோ அந்த LDL இருந்தா என்ன, HDL இருந்தா இதனால என்ன ப்ராப்ளம். ஓகே, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் கொலஸ்ட்ரால்னா என்னது. ஓகேங்களா? ரைட். ஸோ கொலஸ்ட்ரால் இட்ஸ் ஆக்சுவலி a fatty substance that body needs to build cells and hormones. ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த கொலஸ்ட்ராலை வந்துட்டு நம்ம பாடி எதுக்கு யூஸ் பண்ணுது, செல்ஸ் ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுது. ஹார்மோன்ஸ் லைக் கார்டிசால்ஸ் ஆர் ஈஸ்ட்ரோஜன் டெஸ்டோஸ்டிரான் இந்த மாதிரியான ஹார்மோன்ஸை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது ரா மெட்டீரியலாக இருக்கும் கொலஸ்ட்ரால்ன்றது. ஓகேங்களா? ரைட். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் செல்ஸோடைய ஃபிளெக்சிபிலிட்டி இருக்குது இல்லையா, ரைட், அதுக்கும் இது வந்துட்டு காரணமாக இருக்கும் கொலஸ்ட்ரால். ஸோ அப்போ பாடிஸுக்கு கொலஸ்ட்ரால் கன்ஃபார்ம் தேவை. ஓகேங்களா? ஸோ ஜீரோ கொலஸ்ட்ரால் ஃபுட்ஸும் நம்ம போகக்கூடாது, கன்ஃபார்ம் கொலஸ்ட்ரால் தேவை. ஓகே, ஸோ இந்த கொலஸ்ட்ரால் பார்த்தீங்க அப்படின்னா லைக் இது என்ன அப்படின்னா நத்திங் பட் ஃபேட். ஓகே, ரைட். ஸோ நம்மளுக்கு ஓவராலாக சொல்லணும்னா ஃபேட்டுன்றது நம்ம ஃபுட்டு எடுத்துக்கிறோம் இல்லையா, அதில் ஃபேட்டாக இருக்கும், ஆனால் நம்ம பாடியில் அது ஃபேட்டாக ட்ராவல் பண்ணாது. ஓகே, ரைட். இந்த ஃபேட்டை நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா, ஃபுட் எடுத்துக்கிறோம், ஃபுட்ல ஃபேட்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த ஃபேட்டை நம்ம பாடி என்ன பண்ணும் அப்படின்னா லைக் இட் வில் செக்ரீட் அ கோட்டிங், மேலே வந்துட்டு ஒரு கவர் வந்துட்டு போடும். ஓகேங்களா? அதுக்கு பேரு லிப்போப்ரோட்டீன். ஓகே, ரைட். ஸோ லிப்பிட்ஸ் அப்படின்னாலே இட்ஸ் ரிலேட்டட் டு ஃபேட். ஓகேங்களா? அதுக்கு மேலே ஒரு ப்ரோட்டீன் கவர் இருக்கு. ஸோ இட் இஸ் டெர்ம்ட் அஸ் லிப்போப்ரோட்டீன். ஏன் அப்படி கொண்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேட் வந்துட்டு நம்ம பாடியில டிராவல் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட்காக இல்லை சம்டைம்ஸ் போய் செல்ஸே எதுலையாவது டேமேஜ் பண்ணிடும். ஓகே, ஸோ அது டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்பராக நடக்கணுன்றதுக்காக சேஃப் டிரான்ஸ்போர்ட்டுக்காக இந்த ஃபேட்டை சுற்றி நம்மளுக்கு வெளியில ஒரு அவுட்டர் கவரிங் இருக்கு. இப்போதான் இதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம், லிப்போப்ரோட்டீன் அப்படின்னு சொல்றோம். அப்ப லிப்போப்ரோட்டீன்றது நம்மளுக்கு நார்மல் சப்ஸ்டன்ஸ் நம்ம சாப்பிட்ற ஃபுட் சப்ஸ்டன்ஸ்ல இருக்குமான்னு கேட்டா இருக்காது. Okay, so that's the main point. Okay, because we'll get confused with this. Lipoproteinன்றது ஃபுட் சப்ஸ்டன்ஸ்ல இருக்காது. ஃபுட் சப்ஸ்டன்ஸ்ல என்னவா தான் இருக்கும், ஃபேட்ஸா தான் இருக்கும். ரைட். ஓகே, கொலஸ்ட்ரால் ஃபேட்ஸா தான் இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஃபேட்டை நம்ம எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம பாடி என்ன பண்ணும், இதை லிப்போப்ரோட்டீனா வந்துட்டு மாத்திரும். ஸோ அந்த லிப்போப்ரோட்டீன்ல we have two types of lipoprotein. So one is high density lipoprotein and another one is low density lipoprotein. Okay, right. So fats types பார்த்தீங்க அப்படின்னா you have two types of fats. Okay, so one is unsaturated fatty acids, another one is saturated fatty acids. Okay, unsaturated and saturated. Okay, இதெல்லாம் இந்த நியூஸ் கண்டென்ட்ல இல்ல. ஓகேங்களா? ரைட். ஸோ unsaturated saturated ரெண்டு இருக்கு. ஸோ எது ஹெல்தியானது அப்படின்னா unsaturated fatty acids. ஓகேங்களா? ரைட். அதுதான் ஹெல்தியானது. லைக் கிரவுண்ட்நட் ஆயில், ஆலிவ் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், ஒமேகா 3. ஓகேங்களா? ஃபிஷ்ல இருந்து கிடைக்குது இல்லையா, இது எல்லாமே நம்மளுக்கு என்ன அப்படின்னா அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ். ஓகேங்களா? ரைட். அன்சாச்சுரேட்டட் பாலிஃபேட்டி ஆசிட்ஸ். ஓகேங்களா? ரைட். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ். ஸோ இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கீ, கோகோனட் ஆயில், ஓகேங்களா, பட்டர் இதெல்லாம் இருக்கிறது. ஓகேங்களா? அது வந்துட்டு சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். பட் சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இஸ் பேட் ஃபார் ஹெல்த். ஓகேங்களா? பட் நம்ம என்ன பண்றோம், கீ கோகோனட் தான் எடுத்துக்கிறோம். ரைட்டா? கோகோனட் ஆயில், கீ, பட்டர் இதெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப ஹெல்தி நம்ம கன்சிடர் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபேட்டு நம்ம எடுத்துக்கிறப்போ இதுல பர்டிகுலரா இந்த LDL, HDLன்றது கிடையாது. என்னவா இருக்கு, ஃபேட்டா தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராடக்ட்ஸை நம்ம கன்சியூம் பண்றப்ப நம்ம பாடிக்கு தே வில் கிவ் அ சிக்னல். ஓகேங்களா? இந்த டைப் ஆஃப் ஃபுட் என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் கிவ் அ சிக்னல் டு டிரான்ஸ்ஃபர் இட் இன்டு LDL ஆர் HDL. ஓகே, ரைட். ஸோ நம்ம எடுத்துக்கிற ஃபேட்டு இப்படி அது LDL HDLன்றத சிக்னல் தான் இது கொடுக்கும். ஓகேங்களா?
இப்போ இதுவே வந்துட்டு அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஹெச்டிஎல் வந்துட்டு ஜாஸ்தியா இருக்கும். ஓகே, எல்டிஎல் வந்துட்டு கம்மியா இருக்கும். ஓகே, சிக்னல் அது கொடுத்து உற்பத்தி பண்றது, ப்ரொடியூஸ் பண்றது. யார் ப்ரொடியூஸ் பண்றா? லிவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா, ரைட்? லிவர் ப்ரொடியூசஸ் இட். அதுவே சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்னா எல்டிஎல் வந்துட்டு ஜாஸ்தியாகவும் ஹெச்டிஎல் கம்மியாகவும் இருக்கும். ஓகேயா, ரைட்? ஓகே, ஸோ இந்த எல்டிஎல் ஹெச்டிஎல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட ஒர்க் என்ன? ஓகேங்களா, ஸோ எல்டிஎல்ன்றது என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் டேக் லைக் டிரான்ஸ்போர்ட் த ஃபேட்ஸ் ஃப்ரம் லிவர் டு பாடி டிஷ்யூஸ். ஓகே, டிரான்ஸ்ஃபர் த ஃபேட் ஃப்ரம் லிவர் டு பாடி டிஷ்யூஸ். இது யாரோட வேலை? எல்டிஎலோட வேலை. ஓகேங்களா, அதே மாதிரி ஹெச்டிஎல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு பிளட்ல இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ நம்ம எதுக்கு தேவை? டிஷ்யூஸுக்கு தேவை, செல்ஸுக்கு தேவை. இப்போ இந்த செல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிடுச்சு. ஸோ எக்ஸஸா இருக்கிறது எங்க இருக்கும்? பிளட்ல இருக்கும். ஸோ எப்படி சுகர் சொல்றோம் அதே மாதிரி ஸோ பிளட்ல இருக்கும். இந்த பிளட்ல இருக்கக்கூடிய எக்ஸஸ் கொலஸ்ட்ராலை எடுத்து கொண்டு வந்து திரும்பவும் லிவர்ல கொடுத்துட்டு தென் இட் வில் கோ டு எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். ஓகேங்களா, ஸோ தேவையில்லாத எக்ஸஸ் ஃபேட்டன் ஆயிரும், நம்ம பாடியை விட்டு எக்ஸ்கிரீட் ஆகி போயிருக்கு. ஓகேங்களா, ரைட்? ஸோ இந்த ரெண்டு வேலையும் பார்க்கறதா இந்த எல்டிஎல் ஹெச்டிஎலோட வேலை. ஓகே, ஸோ எல்டிஎல் லிவர் டு டிஷ்யூஸ் ஆர் செல்ஸ். ஓகே, தென் ஹெச்டிஎல்ன்றது செல்ஸ்ல இருந்து ஆர் பிளட் ஸ்ட்ரீம்ல இருந்து ஃபேட்டை எடுத்து கொண்டு போய் லிவருக்கு கொடுக்குறது. ஸோ ரிமூவல் ஆஃப் எல்டிஎல் அதோடைய வேலை. ஸோ ரிமூவல் ஆஃப் எல்டிஎல் யாரோட வேலை? ஹெச்டிஎலோட வேலை. ஓகேங்களா, ரைட்? ஸோ எல்டிஎல் இஸ் நோன் அஸ் பேட் கொலஸ்ட்ரால், ஹெச்டிஎல் இஸ் நோன் அஸ் குட் கொலஸ்ட்ரால். அது ஏன் அந்த குட் பேட்? ரெண்டுமே நல்ல வேலையை தானே பாக்குது, ரைட்டா? அப்புறம் ஏன் இந்த குட் பேட்? ஓகே, ரைட். ஸோ இந்த எல்டிஎல் என்ன ஆகும் அப்படின்னா லைக் வென் இட் இஸ் நாட் டிரான்ஸ்போர்ட்டட், எக்ஸஸா எல்டிஎல் இருக்கு. ஓகேங்களா, ரைட்? எல்டிஎல் எக்ஸஸா இருக்கிறப்போ அது என்ன ஆகும்? பிளட் ஸ்ட்ரீம்ல வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ இந்த பிளட் ஸ்ட்ரீம்ல இருக்கிறப்போ தே காட் அக்குமுலேட்டட் அண்ட் தே பிகம் அ பிளேக். ஓகேங்களா, மீன்ஸ் ஒரு அக்குமுலேட்டட் ஃபார்மேஷன். ஓகேங்களா, ரைட்? ஸோ அந்த மாதிரி பிளேக் மாதிரி மாறிடும். இப்படி மாறிடுச்சு அப்படின்னா இப்போ இது பிளட் ஸ்ட்ரீம் அப்படின்னா சேர்ந்து இப்படி மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ரைட்? அங்கங்க நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்குன்னா பிளட் வெசல்ஸ் ஃப்ளோ ஆகி போகணும் இல்லையா? ரைட்? இட் கெட் கன்ஸ்ட்ரிக்டட். ஓகே, ஸோ அந்த பாத்வே என்ன ஆகுது? நேரோ பிளட் வெசல்ஸா போக ஆரம்பிச்சிடும், கன்ஸ்ட்ரிக்ட் ஆயிடுது பாத்வே. அப்போ பிளட் சப்ளை ப்ராப்பரா இருக்காது. ஸோ பிளட் சப்ளை ப்ராப்பரா இல்லை அப்படின்னா ஆக்சிஜன் சப்ளை இருக்காது. ஓகேங்களா, இது ஒன்று, ரைட்? ஸோ இப்படி ஆகிறப்ப என்ன ஆகும் நம்மளுக்கு? இட் லீட்ஸ் டு கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ் அண்ட் பிரைன் ஸ்ட்ரோக். ஓகேங்களா, அந்த மாதிரி லைக் வென் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஆர்டரிஸ். ஓகே, ஸோ இந்த எல்டிஎல்ன்றது இட் வில் கெட் டெபாசிட்டட். வை இட் இஸ் நோன் அஸ் பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்னா பிகாஸ் ஃபேட் கெட்ஸ் டெபாசிட்டட் இன் த ஆர்டரி. ஓகேங்களா, அதனால தான் அதை பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்றோம். ஓகே, பட் ஒன்லி வென் இட் இஸ் இன் எக்ஸஸ் அமௌண்ட். ஓகே, பட் உங்களோட ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்டிஎல் தேவையா? தேவை. ஓகேங்களா, பட் இப்போ நம்மளோட ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்டிஎல் தேவை, ஆனா எக்ஸஸ் ஆயிடக்கூடாது. ஓகே, ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம அப்ப எடுத்துக்கிறது நல்ல விஷயம் தானே, ரைட்? அப்ப எடுத்துக்காம இருக்கலாமா இப்படின்ற கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா ஸோ ஃபேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில இருக்க லிவரே வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணிடும் கொலஸ்ட்ரால். ஓகேங்களா, ரைட்? ஸோ அரௌண்ட் 82% வந்துட்டு நம்ம லிவரே ப்ரொடியூஸ் பண்ணிடும். ரிமைனிங் இருக்கிற பெர்சன்டேஜ் மட்டும்தான் நம்மளுக்கு அவுட் சைட் ஃபுட்ல இருந்து நம்ம இன்டேக் பண்ணிக்கக்கூடியது, எஸ்பெஷலி எல்டிஎல். ஓகேங்களா, ரைட்? ஸோ நம்ம பாடியே ப்ரொடியூஸ் பண்ணின்றதுனால நம்ம ஒரு வேளை அந்த மாதிரி ரிலேட்டட் ஃபுட்ஸ் சாப்பிடாமே இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஓகே, பட் லைக் ஸ்டில் இந்த கீ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லது தான். பட் இருந்தாலும் எப்போ வென் இட் லைக் உங்களோட பாடியெல்லாம் ஃபிட்டாக இருக்குது, ஹெல்த் ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங்கில் இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் அதை அளவான குவான்டிட்டிஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே. ஓகே, ரைட்? ஸோ எஸ்பெஷலாக இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்துட்டு ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா? டீப் ஃப்ரை பண்ணுவோம்ல, போட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இந்த மாதிரிலாம் டீப் ஃப்ரை பண்ணுறோம் இல்லையா? இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு வந்துட்டு இதை யூஸ் பண்ணுறதை வந்துட்டு தவிர்த்திடலாம். கீயா லைட்டா ஏதாவது நீங்க வந்துட்டு லைட்டா யூஸ் பண்றது. கீ இட்ஸ் பெட்டர் டு கன்சியூம் வென் லைக் ரா. அப்படியே வெறும் நீங்க கீ சாப்பிட்டீங்க அப்படின்னா அது நல்லது. ஆனா அதுலயே பாதாம் முந்திரி எல்லாம் போட்டு பொரிச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அது கெட்டது. ஓகேயா, ரைட்? ஸோ யூ ஹேவ் டு டேக் இன் வெரி மினிமம் அமௌண்ட், ஈவன் கோகனட் ஆயில் டூ. ஓகே, ஸோ அதெல்லாம் வந்துட்டு டீப் ஃப்ரைக்கு வந்துட்டு அவாய்ட் பண்ணும். இந்த டீப் ஃப்ரை அவாய்ட் பண்ணுன்றதை ஆல்ரெடி ஒரு கிளாஸ்ல நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ரைட்? ஸோ திஸ் இஸ் ஓவரால் அபவுட் ஹெச்டிஎல் அண்ட் எல்டிஎல். ஓகே, ஸோ இந்த ஆர்டிக்கல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதே தான். Okay, right? So they have given about the types. இப்போ நம்ம சொன்ன மாதிரி HDL LDL ஓட டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் how they work. ஓகே, ஸோ நம்மளுக்கு மேஜரா இது வந்துட்டு எங்க இருந்து கிடைக்குது? ஓகேங்களா, ரைட்? ஸோ இந்த HDL LDL உடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு இல்லையா? ஸோ இது எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னா மெயின்லி ஃப்ரம் ஃபாஸ்ட் ஃபுட். ஓகே, ரைட்? ஸோ இந்த சால்டட் ஐட்டம்ஸ், தென் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆயில்ஸ் லைக் சேச்சுரேட்டட் ஆசிட்ஸ் தான் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்றது எல்லாமே இருக்கு. பாம் ஆயில் இது எல்லாமே. ஓகே, ரைட்? ஸோ இந்த மாதிரி ஆயில் யூஸ் பண்ணி அதுல இருந்து நம்ம எடுத்துக்கிற ஃபாஸ்ட் ஃபுட்ஸ். ஓகே, தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் யுவர் ஹெல்த் லைஃப் ஸ்டைல். ஓகே,
ஸோ லைக் நீங்கள் அந்த ஃபேட்டை வந்து யூட்டிலைஸ் ஆகணும் அப்படின்னா தான் அது நல்லது, ரைட்டா? ஸோ யூட்டிலைஸ் ஆகலை அப்படின்னா நம்ம நார்மல் குவான்டிட்டிலேயே சாப்பிட்டாலும் இட் வில் பி ஹேவிங் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் இல்லையா, ரைட்? ஸோ அதனால லைக் யுவர் லைஃப் ஸ்டைல், ஹவ் யூ ஆர் சிட்டிங் ஃபார் லாங் டைம் ஆர் வாட், அது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பொறுத்து. ஓகே, தென் தேர்ட் வந்துட்டு யுவர் ஸ்ட்ரெஸ் லெவல், மென்டலி, ஓகேங்களா? ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்களா இல்லையா? ஸோ பிகாஸ் தே ஆர் த சோர்ஸ் ஃபார் வாட், ஹார்மோன்ஸ். ஓகே, ரைட்? ஸோ தே இன்ஃப்ளூயன்ஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹார்மோன். அதனால உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல், ஆன்சைட்டி லெவல், ஸ்லீப் சைக்கிள் இதெல்லாம் பொறுத்தும் நம்மளுக்கு இந்த கொலஸ்ட்ரால்ன்றது மாறும். ஓகே, ஸோ திஸ் இஸ் காமன் ஃபேக்டர்ஸ். இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி ஓரியன்டாக ஜெனட்டிக்காவும் வரும். ஓகே, ரைட்? ஸோ தட் இஸ் டேர்ம்ட் அஸ் ஃபேமிலியல் ஹைப்பர் கொலஸ்ட்ரோலிமியா. ஓகே, ஸோ அது வந்துட்டு ஃபேமிலி கண்டிஷன்ஸாக ஜெனட்டிக்காக வந்துட்டு வர்றது. ஓகே, ரைட்? Right. Then apart from that, smoking, alcohol, then medical conditions, thyroid, PCOD, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் இது வந்துட்டு உங்களுக்கு வரும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம என்னெல்லாம் காசஸ் சொன்னோமோ அதுக்கு ஆப்போசிட்டா, லைக் அவாய்ட் ஸ்மோக்கிங், லைக் ஆல்கஹால், தென் டூ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், ஓகே, ஹேவ் ரெகுலர் ஸ்லீப் சைக்கிள், இதெல்லாம் வந்துட்டு லைக் ப்ரிகாஷனரி ஆர் ட்ரீட்மெண்ட் மெஷர்ஸ். ஓகே, ரைட்? இது ஏன் முக்கியமாக பார்க்குறோம்? பிகாஸ் இட் இஸ் இன்க்ரீசிங் அமாங் த 20s and 30s. இப்போ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா லேட்டர் இன் தேர் லைஃப் தே வில் ஹேவ் கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ், ஸ்ட்ரோக் ஆர் அதர் காம்ப்ளிகேஷன்ஸ். ஓகே, ரைட்? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இட்ஸ் அபவுட் சைனா. ஓகே, இட்ஸ் அன் எடிட்டோரியல். ஓகே, ஸோ லாட் ஆஃப் பீப்புள் ஹேவ் டவுட் லைக் ஹவு வி நீட் டு ரைட் எடிட்டோரியல், அதுலேருந்து கண்டென்ட் எப்படி இருக்கணும். இது வந்துட்டு சின்ன எடிட்டோரியல் தான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் யூ ரீட் அன் ஆர்டிகிள். ஓகேங்களா, ஃபுல்லாக ரீட் பண்ணி முடிச்சிருங்க. ஓகே, இஃப் யூ ஹேவ் பிடிஎஃப் காப்பி அதுலேயே இதே மாதிரி ஹைலைட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நியூஸ் பேப்பர்னா கையிலேயே வந்துட்டு அதை கோடு போட்டுட்டே வாங்க. ஓகே, ரைட்? ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓவரால் இது என்ன அப்படின்னா, இட்ஸ் ரிலேட்டட் டு சைனாஸ் டாமினன்ஸ். என்ன சொல்லியிருக்காங்க? சைனாஸ் டாமினன்ஸ் ரெஸ்ட் ஆன் ஃப்ரகைல் ஃபவுண்டேஷன்ஸ். ஓகே, ரைட்? ஸோ ஃப்ரகைல்னா என்னது? வீக், better term, weak. Okay, na sir, it's weak ஆன ஃபவுண்டேஷன்ஸ்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, so you can get to know about the like what the content speaks. Okay, நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? சைனா will dominate நினைச்சிட்டு இருக்கோம். அப்போ இவங்க ஏன் இப்படி சொல்றாங்க? அப்போ அதுக்கு ஆல்ட்ரா சம்திங் they are telling. அப்போ அதை ரீட் பண்ணணும் நம்ம. ஓகே, ரைட்? ஸோ ஓவராலா இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஓவரால் கண்டென்ட் இஸ் அபவுட் we have China and USA. ஓகேங்களா, ரெண்டு இருக்கு. லைக் both are competing to become a global supreme power. ரைட்டா? ஸோ இதுல யாரு சக்சீட் ஆவாங்க அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டிகல் இருக்கும். ஓகே, நாட் எக்ஸாக்ட் சக்சீட், பட் இந்த சென்ஸ் லைக் ஹவு தேர் எக்கானமிஸ் ஆர், லைக் ஹூ இஸ் டிபெண்ட் ஆன் ஹூ. ஓகே, லைக் ஹூ ஹேவ் அப்பர் ஹேண்ட், இந்த மாதிரி. ஓகே, தென் அது இல்லை அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் மெஷர்ஸ் இருக்கா? ஓகேங்களா, அதுதான் இந்த ஆர்டிகல் வந்துட்டு ஓவராலாக பேசியிருப்பாங்க. ஓகே, ரைட்? ஸோ திஸ் ஃபர்ஸ்ட் பேரா யூ சி தே ஸ்பீக் அபவுட் லைக் US இஸ் கண்டெஸ்டிங் ஃபார் குளோபல் சுப்ரீமசி. அது நம்மளுக்கு தெரியுது. த்ரூ வாட் வே தே ஆர் டூயிங் இட் நவ்? tariff. ஓகே, ரைட்? ஸோ டேரிஃப் மூலமா தே ஆர் அகைன் ட்ரைங் டு பி அ பிக் ஷாட். ஓகேங்களா, ஸோ இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ட்ரை பண்ணாலும் இப்போ என்ன பண்ணாங்க இந்தியா? தே ரெசிஸ்டட் இட், டேரிஃப் இல்லையா? ஸோ அதே மாதிரியே சைனாவை என்ன பண்றாங்க? தே ஆர் ரெசிஸ்டிங் இட். ஓகே, ரைட்? ஸோ இப்போ ரீசெண்டாக தே ஹேட் அ டாக் இல்லையா, லைக் ட்ரம்ப் அண்ட் லைக் ஜி ஜின்பிங், தே ஹேட் அ மீட்டிங் அண்ட் தே ஸ்போக் ஓவர் சம் டீல்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஓகே, ஸோ அது வந்ததுனால அது நியூஸ்ல வந்திருக்கு. ஓகே, ரைட்? ஸோ இப்போ உண்மையாவே வந்துட்டு யார் குளோபல் பவர்? ஓகே, ரைட்? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சைனா வந்துட்டு லைக் US வந்துட்டு நம்மளுக்கு போத் பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக்கல். ஓகேங்களா, ஜியோ பொலிட்டிக்கல்ஸ்லையும் சரி எக்கனாமிக்காவும் சரி, இட் ஹேஸ் டாமினேட்டட் த வேர்ல்ட் ஃபார் அ லாங் டைம். பட் சைனா பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நம்மளுக்கு டாமினேட் ஆகிட்டு இருக்கு எவர் சின்ஸ் 2008. ஓகேங்களா, 2008ல நம்மளுக்கு ஒரு ரெசெஷன் வருது. அதுக்கப்புறத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லாமே கொஞ்சம் டவுன் ஆகிறப்ப சைனா பீக் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அங்கதான் அதோடைய க்ரோத் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத சொல்றாங்க. ஓகே, ரைட்? தென் என்ன அப்படின்னா தே ஸ்பீக் தட் இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் கோல்டு வார். ஓகேங்களா, ஸோ கோல்டு வார் யார் யாருக்கு நடந்துச்சு? யூ ஹேவ் US அண்ட் ரஷ்யா. ஓகே, USSR. ஓகே, ரைட்? ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் கோல்டு வார் நடக்குது. ஸோ இந்த கோல்டு வார் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா தே போத் ஹேவ் டிஃப்ரெண்ட் பொலிட்டிக்கல் ஐடியாலஜி அண்ட் எக்கனாமிக்கல் ஐடியாலஜி. ரைட்டா? ஸோ பொலிட்டிக்கலா பாத்தீங்க அப்படின்னா லைக் திஸ் இஸ் US, திஸ் இஸ் China. ஓகே, தே ஆர் no democracy. US have democracy. Okay, then USSR had communist. Okay, then இவங்களோட எக்கானமி பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் கேபிட்டலிசம். இங்க வந்து சோசியலிசம். ரைட்? ஸோ இப்போ இது ரெண்டு டிஃப்ரெண்ட் ஐடியாலஜிஸ் எதுல இருக்கு? போத் இன் பொலிட்டிக்கல் அண்ட் எக்கானமி ரெண்டுலையுமே டிஃப்ரெண்டா இருக்கு, ரெண்டு கம்பீட் பண்ணாங்க. பட் அதுவே இப்போ சைனா பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி டிஃப்ரெண்டா இல்லை. ஓகே, ஸோ
பொலிட்டிக்கலி தே ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ எஸ், யூஎஸ் இஸ் டெமோக்ராட்டிக் அண்ட் சைனா வந்துட்டு உங்களுக்கு கம்யூனிஸ்ட். பட் எக்கனாமிக்கலி பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் இஸ் ஃப்ரீ மார்க்கெட் பேஸ்ட் எக்கானமி. ஓகேங்களா, ஃப்ரீ மார்க்கெட் சிஸ்டம். லைக் யூ கேன் ஓன் த மார்க்கெட். ஓகே, இது திறமை இருந்துச்சுன்னா நீங்க வளர்ந்துக்கலாம் அந்த மாதிரி. ஓகே ரைட். அண்ட் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டில் இட்ஸ் அ மார்க்கெட் ட்ரிவன் பட் நாட் கம்ப்ளீட்லி ஃப்ரீ, பட் இட்ஸ் அ மார்க்கெட் ட்ரிவன் எக்கானமி. ஓகே ரைட். ஸோ கவர்மெண்ட்டே எல்லா கண்ட்ரோலையும் வச்சுட்டு இருக்கா கிடையாது சைனால. ஓகேங்களா, ஸோ இப்போ இதெல்லாம் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் இட் இஸ் டைரக்டிங் பீப்புள். இந்த இடத்துல இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டைஃபன் கொடுக்குறது இதெல்லாம். ஓகேங்களா, லைக் உங்களுக்கு வந்துட்டு இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்துட்டு யார் பார்க்குறா? கவர்மெண்ட் பார்க்குது. ஓகே ரைட். ஸோ டைரக்ஷன் கொடுக்குறது கவர்மெண்டா இருந்தாலும் ஸ்டில் இட் இஸ் அ மார்க்கெட் பேஸ்ட் எக்கானமி. ஸோ பொலிட்டிக்கலி தே ஆர் டிஃப்ரெண்ட் பட் எக்கனாமிக்கலி தே ஆர் சிமிலர். ஓகே, ஸோ அதை தான் அந்த ஃபர்ஸ்ட் பேரால வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லைக் who tried to dominate after USA. ஓகே, ஸோ இந்த அரௌண்ட் 1980s பார்த்தீங்க அப்படின்னா EU வந்துட்டு நம்மளுக்கு கன்சாலிடேட் ஆகுது. ஸோ இந்த கன்சாலிடேஷனுக்கு அப்புறமா யூரோப்பியன் யூனியன் தான் will lead the world after US will go a decline அப்படின்றது எல்லாருமே இமேஜின் பண்ணி வச்சிருந்தாங்க. ஓகே, பட் என்ன ஆயிருது அப்படின்னா EU வந்துட்டு குளோபல் பவர் ஆகல. ஓகே, மெயின்லி டியூ டு USSR டிஸ்இன்டகிரேஷன். இல்லை, ஸோ யூஎஸ்எஸ்ஆர் டிஸ்இன்டகிரேஷனுக்கு இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஓகே, ஸோ யூஎஸ்எஸ்ஆர் டிஸ்இன்டகிரேட் ஆனதுமே என்ன ஆயிடுச்சு? உங்களுக்கு செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஓகே, ஸோ யூரோப் வந்துட்டு அதிகமாக ஈஸ்ட் சைடு இருக்குது இல்லையா, கண்ட்ரிஸ் லைக் போலாண்ட், உக்ரைன். ஓகே, ஸோ இந்த மாதிரியான கண்ட்ரிஸுடைய கவனத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் வந்துருச்சு. ஓகே ரைட். ஸோ இந்த ப்ராப்ளம் இருந்ததுனால EU லைக் லாட் ஆஃப் திங்ஸ் தே லைக் ஃபோக்கஸ்டு ஆன் தட் கண்டிஷன்ஸ். ஓகே, செக்யூரிட்டி கண்டிஷன்ஸ். ஓகே, தென் அது இல்லாமல் 2000ல இருந்து அரௌண்ட் ஒரு 2010 வரைக்குமே அவங்க எக்கானமி பெரிய க்ரோத் இல்லை. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் த 2008ல உங்களுக்கு ரெசெஷனும் நடந்துருச்சு. ஓகே, ஸோ அதனால EU வந்துட்டு டாமினேட் பண்ணுன்ற அந்த சீன்ல இருந்து அது போயிடுச்சு. ஓகே, ஸோ அதை தான் வந்துட்டு தே ஹேவ் டிஸ்கஸ்ட் இன் திஸ் பேரா. ஓகே ரைட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ இப்போ ஏன் வந்துட்டு சைனா வந்துட்டு டாமினேட் பண்ணுதுன்னு நம்ம சொல்றோம்? இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ல சைனாவோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன? ஓகேங்களா, ஸோ அது ஏன் அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நம்ம சொல்றதுக்கு நம்மளுக்கு எவிடன்ஸ் வேணும் இல்லையா? ரைட், அந்த பாயிண்ட்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ லைக் சைனா லைக் ட்ரம்ப் ஹேவ் கிவன் டேரிஃப். ஓகே, லைக் ஹி ஹேவ் கிவன் டேரிஃப் பட் ஸ்டில் சைனா வந்துட்டு லைக் இங்கெல்லாம் கிடையாது. ஓகேங்களா, தே ஃபோர்ஸ்டு யூஎஸ். இதுதான் முக்கியமான பாயிண்ட். வாட் தே டிட், தே ஃபோர்ஸ்டு யூஎஸ் டு ரெட்ரீட் ஃப்ரம் த டேரிஃப். ஓகே, தே டிடன்ட் பெக் or they didn't give any waivers. ஓகேங்களா, எதுவும் கிடையாது. என்ன பண்றாங்க, யூஎஸ் ஃபோர்ஸ் பண்ணி டாரிஃப் ரிட்டர்ன் பண்ண வைக்கிறாங்க. ஓகே ரைட். ஸோ இது வந்துட்டு மேஜரான ஒரு பாயிண்ட். ஓகே, எதனால அப்படி பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஎஸோட மார்க்கெட் இருக்குது இல்லையா, மார்க்கெட்ல இம்போர்ட் பண்ற நிறைய கன்சியூமர் குட்ஸ், எஸ்பெஷலி வாட் கன்சியூமர் குட்ஸ் ஆர் ஃப்ரம் சைனா. ஓகே ரைட். ஸோ சைனால இருக்கிற கன்சியூமர் குட்ஸை வந்துட்டு டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால வேற வழியே இல்லை, அவங்க வந்துட்டு லைக் தே ஹேவ் டு கம் பேக். ஓகேங்களா ரைட். ஸோ அது வந்துட்டு கவர்மெண்ட் இவங்க ட்ரம்ப் வந்து சொன்னதுமே மக்களோட குரலா இருந்துச்சு, டேரிஃப் போடாதீங்க அப்படின்றது. ஓகே ரைட். ஸோ அதனால பீப்புள் அஃபெக்ட் ஆகிறாங்க கன்சியூமர் குட்ஸ்ன்றதுனால. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, லைக் ஃபர்ஸ்ட் அகெயின்ஸ்ட். ஓகேங்களா, ஸோ இதுலயுமே லைக் சைனா ஹேட் அப்பர் ஹேண்ட். ஓகே, தென் நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரேர் எர்த் சப்ளைஸ். ஓகே, we know that. ஓகே, சைனா டாமினேட் இல்லையா. ஸோ இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் வந்துட்டு அவங்க கையில தான் சப்ளை செயின் இருக்கிறதுனால லைக் வென் தே வாண்ட் தே கேன் கட் இட் ஆஃப் இல்லையா. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக் லெவரேஜ் வந்துட்டு யார் கையில இருக்கு, சைனா கையில இருக்கு. ஓகே, ஸோ இது 2 ரீசன்ஸ். ஸோ இந்த மேஜரான 2 ரீசன்ஸ்னால தென் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா யூஎஸ் டெக். ஸோ இது உங்களுக்கு ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் எல்லாம் எங்க தான் யூட்டிலைஸ் ஆக போகுது, அடுத்து கிரிட்டிக்கல் செக்டர்ஸ்ல. ஓகேங்களா ரைட். டெக்னாலஜி நீங்க எங்கெல்லாம் அப்ளை பண்றீங்களோ அந்த மாதிரி இடத்த, கம்ப்யூட்டர், மொபைல் போன்ஸ், கேஜெட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், இந்த மாதிரி ஐட்டம். ஸோ அப்போ இதுல இருக்கக்கூடிய டெக் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு இல்லையா, இதுல இருக்கக்கூடிய லீடிங் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இவங்க எல்லாரும் ஃபோர்ஸ் பண்றாங்க ட்ரம்ப்பை வந்துட்டு லைக் ரெட்ரீட் பண்ண சொல்லி. ஓகேங்களா, ஸோ இந்த ரீசன்ஸ்னால இப்போ என்ன பண்ணிட்டாங்க அவங்க, லைக் தே ஹேவ் ரெடியூஸ்ட் இட். ஓகே ரைட். ஸோ அதுக்கு இறங்கி வந்துட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ இது ஓவராலா சைனாவும் எதுவும் பேசலாம் கிடையாது, பட் ஃபோர்ஸ் பண்ணி யூஎஸ்ஐ வந்துட்டு ரெட்ரீட் பண்ண வச்சிருச்சு. அப்ப அதுக்கு இன்னைக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கு. அப்ப யூஎஸ்ஐ வந்துட்டு சேலஞ்ச் பண்ற அளவுக்கான பவர் வந்துட்டு சைனாவுக்கு இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஓகே ரைட். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் சைனா, ஸோ இப்போ அவங்க ரெட்ரீட் பண்ணிட்டாங்க இல்லையா, இதுக்கு சைனா என்ன பண்ணாங்க? ஓகே, ஸோ இப்போ கண்டிப்பா ஒரு டீல் இருக்கும் இல்லையா, ஜியோ பாலிடிக்ஸ். ஸோ இப்போ நான் ரெட்ரீட் பண்றேன், நீ எனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு கேட்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சைனா என்ன பண்ணிருக்கு அப்படின்னா இட் ஹேஸ் லைக் ரெனியூட் இட்ஸ் ப்ராமிஸ். ஏற்கனவே பண்ண ப்ராமிஸ் இப்போ திரும்பவும் ரெனியூ பண்ணிருக்கு. என்ன அப்படின்னா it will open its market for corn and soybean from
யூஎஸ் ஃபார்மர்ஸ். ஓகேங்களா, ரைட். ஸோ யூஎஸ்ல உற்பத்தி ஆகிற கார்ன் சோயாபீனுக்கு இங்க மார்க்கெட் நான் மெயின்டைன் பண்ணி தரேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்கு. ஓகேங்களா, ஸோ இதனால இந்த ரிட்டாலியேஷன் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டாப் ஆயிருக்கு. ஓகேங்களா, ரைட். ஸோ டேரிஃப் வந்துட்டு கண்ட்ரோல்டா இருக்குது இப்போ இருக்கிற பொசிஷன்ல. ஓகே, ரைட். ஸோ தட் இஸ் வாட் தே ஹேவ் டிஸ்கஸ்ட் இன் திஸ் பேரா. ஓகே, தென் உண்மையாவே வந்துட்டு சைனா ஸ்ட்ராங் தானா? ஓகே, இப்போ ஸ்ட்ரென்த் ஃபுல்லா பார்த்துட்டோம். இப்போ வீக் பாயிண்ட் என்ன? ஓகே, ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சைனா வந்துட்டு எதை டிபெண்ட் ஆகிருக்கு? இட் இஸ் மார்க்கெட் பேஸ்டு. தட் இஸ் அ டிராபேக். ஓகேங்களா, ரைட். ஸோ மார்க்கெட் யாரோட மார்க்கெட்? வெஸ்டர்ன் நேஷன்ஸ் உடைய மார்க்கெட்டை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால அவங்க நினைச்சாங்க கட் பண்ணாங்கன்னா சைனாவோட எக்கானமி காலி. ஓகே, அண்ட் சைனா இஸ் மேஜர்லி அன் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் கண்ட்ரி. எக்ஸ்போர்ட்டை வச்சு தான் அங்கே எக்கானமி வாழ்ந்துட்டே இருக்கு. இப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா அவ்வளோ எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் கண்ட்ரி கிடையாது. ஓகேங்களா, இங்கே இருக்கிற செல்ஃப் டிமாண்ட் தான் எல்லாமே, ரைட். பட் சைனா பார்த்தீங்க அப்படின்னா உற்பத்தி தான் எல்லாமே, ரைட். ஓகே, ஸோ அப்போ மார்க்கெட் பேஸ்டா இருக்கிறது சைனாக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அதுவும் என்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் குட்ஸ்? கன்சியூமர் குட்ஸ். ஓகே, ரைட். சரி, ஓகே, கன்சியூமர் குட்ஸ். ஓகே, அப்போ வாட் அபவுட் ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் அப்படின்றதுக்கு என்ன சொல்றோம்னா தே ஹேவ் கிவன் அன் எக்ஸாம்பிள். என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அரௌண்ட் 1970s உங்களுக்கு அரேப் நேஷன்ஸ் இருக்கு இல்லையா, லைக் தே ஹேவ் வாட்? ஆயில், ரைட். ஸோ அவங்க வந்துட்டு வேர்ல்டை டாமினேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ஆயிலை வந்துட்டு ஒரு வெப்பன் மாதிரி யூஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ தே இன்க்ரீஸ் த க்ரூட் ஆயில் ப்ரைசஸ். ஓகே, ரைட். தே இன்க்ரீஸ் இட் லைக் $32 வரைக்குமே இன்க்ரீஸ் பண்றாங்க பெர் பேரல். ஓகே, பண்றாங்க. பண்ணி லைக் அரௌண்ட் 1990s என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் வந்துட்டு நிறைய இன்னோவேட்டிவான ஐடியாஸ் வந்துட்டு வர ஆரம்பிச்சு. ஸோ ரெனியூபிள் எனர்ஜிஸ் கொண்டு வர்றது. ஓகே, தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் டெக்னாலஜி இன்னோவேஷன்ஸ். ஓகே, தென் எனர்ஜி கன்சர்வேஷன் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்றது. இதெல்லாம் கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சதுனால ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு பிரைஸ் லெவல் டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, அகைன் இட் கேம் பேக் டு அரௌண்ட் ஒரு $12 பேரல்ன்ற மாதிரி வந்துருச்சு. ஓகே, ரைட். ஸோ இது என்ன சொல்ல வராங்கன்னா அது எக்ஸாம்பிளா கொடுத்து ஸோ எப்படி இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்துட்டு டாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறப்ப ஆல்டரான மெத்தட்ஸ் வருதோ அதே மாதிரியே சைனா ரேர் எர்த் சப்ளை வந்துட்டு அது லைக் ஸ்ட்ராட்டஜிக்கா பிளே பண்ணுது அப்படின்னா இதை ஆல்டர் பண்றதுக்கு வேற ஏதாவது இன்னோவேட்டிவ்ஸா டெக்னாலஜிஸ் வரும். ஸோ அந்த இன்னோவேட்டிவ் டெக்னாலஜிஸ் வரப்ப சைனா வில் லைக் மூவ் அவுட் ஆஃப் த பிளேஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ரைட். ஸோ அதுதான் இந்த இடத்துல எக்ஸாம்பிளா சொல்லியிருப்பாங்க. ஓகே, ரைட். தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்தீங்க அப்படின்னா லைக் வி செட் ஸோ ஆக்சஸ் டு த வெஸ்டர்ன் மார்க்கெட்ஸ். தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் இப்போ கரண்டா வந்துட்டு சைனாவோட ரியல் எஸ்டேட் செக்டர் ஃபுல்லாக எப்படி இருக்கு? பயங்கர கொலாப்ஸ்டா இருக்கு, பயங்கர ப்ராப்ளமேட்டிக்கா போயிட்டு இருக்கு ரியல் எஸ்டேட் செக்டர். ஓகே, ரைட். ஸோ அது ப்ராப்ளம். தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் இட்ஸ் எக்கானமி இஸ் ஆல்சோ ஸ்லோ க்ரோத். ஓகே, நம்ம அளவுக்கு க்ரோத் வந்துட்டு இப்போ எந்த கண்ட்ரிக்குமே இல்லை, நம்ம க்ரோத் தான் லைக் லீடிங்ல இருக்கு இல்லையா, ரைட். ஸோ அந்த ஸ்லோ க்ரோத். தென் அப்பார்ட் ஃப்ரம் த டீமோகிராஃபிக் டிவைடமே மாறிட்டு இருக்காங்க இல்லையா, ரைட். தேர் ப்ரொமோட்டிங் சைல்டு பாலிசிஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் அகைன்ஸ்ட் பண்ணாங்க, இப்போ வந்துட்டு ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா டீமோகிராஃபி மாறிட்டு இருக்கிறதுனால. ஓகே, ஸோ இந்த எல்லா சேலஞ்சஸுமே இருக்கிறதுனால வெதர் சைனா வில் டாமினேட் அப்படிங்கிறது வந்துட்டு கொஸ்டின் மார்க் தான். ஓகே, அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் இது நம்ம சொன்னோம் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் மார்க்கெட். ஓகே, அதுவும் வந்துட்டு ப்ராப்ளமேட்டிக். ஓகே, ஸோ லாஸ்ட் அந்த பேரல் என்ன பேசியிருப்பாங்கன்னா சென் வாட் கேன் பி த ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க. சார் இருக்கா வந்துட்டாரா? ஸோ வாட் கேன் சம்மத ஆல்டர்னேட்டிவ் என்னவா இருக்கலாம் அப்படின்னு கேட்குறப்போ ஸோ அதுக்கு வந்துட்டு இந்தியா வந்துட்டு ஆல்டர்னேட்டிவா இருக்கலாமான்னு கேட்டால் எஸ், இந்தியா கேன் பி அன் ஆல்டர்னேட்டிவ் ஒன்லி பாசிபிள் கண்டிஷன்ஸ் ஆர் அச்சீவ்ட். ஓகே, ரைட். ஸோ இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா எஸ் இட் இஸ் நாட் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் கண்ட்ரி. பட் என்ன அப்படின்னா நம்மளுக்கு டிமாண்ட் ஓரியன்ட் growth வந்துட்டு முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இங்க டிமாண்ட் எப்படி இருக்கோ இதை பொறுத்து தான் வந்துட்டு we will become a super power or what அப்படின்றது. ஓகே, ஸோ டிமாண்ட் வேணும் அப்படின்னா அந்த டிமாண்டுக்கு கன்சியூமர்ஸ் இருக்கணும். ஸோ அந்த கன்சியூமர்ஸ் வந்துட்டு இப்போ நம்ம கிட்ட இருக்காங்க. ஓகே, பிகாஸ் டியூ டு த demographic dividend. ஓகே, ஸோ இந்த demography சேஞ்ச் ஆயிருச்சு அப்படின்னா we can't have. ஓகே, ஸோ அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் we have political stability. ரைட்டா? ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன்ஸும் இருக்கக்கூடிய ப்ராப்பர் பிளேஸ் இப்போ இருக்கு, நம்மளுக்கு டைம் கரெக்டாக இப்போ இருக்கு. ஸோ இதை நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா we can be a good power. And apart from that we don't have much technology base like that of China. ஓகேங்களா, ரைட். ஸோ அப்போ சைனா மாதிரியே நம்ம என்ன பண்ணணும், டெக்னாலஜியில் வந்து we need to bring leverage அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் அபவுட் த லாஸ்ட் பேரா, லைக் ஹவு லைக் இந்தியா கேன் டாமினேட். ஸோ ஓவராலாக லாஸ்ட்ல முடிக்கிறப்ப எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா இப்போ சைனாவோட க்ரோத் எப்படி இருக்கு, ஸ்லோவாக தான் இருக்கு. ஸோ அதனால ஃபார் ஒன் மோர் டெக்கேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஒன்லி வில் டாமினேட், யூஎஸ் வில் பி த யூனிபோலார் அப்படின்ற மாதிரி லைக் தே ஹவ் என்டர்ட் இட். பட் அது வந்துட்டு லைக் இட்ஸ் எடிட்டோரியல். ஓகே, இட்ஸ் யோர் விஷ் டு ரைட். ஓகே, ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு டிபெண்ட் ஆன் தோஸ் எக்ஸாக்ட் பாயிண்ட்ஸ். ஓகே, நீங்கள் என்ன பண்ணலாம், இட் இஸ் அ சேலஞ்ச், அதாவது அது யூனிபோலராக ஆக்குறதுக்கு ட்ரை பண்ணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஓகே, நம்ம வந்துட்டு இந்த குரூப்பிங்ஸ் குளோபல் சவுத்து
பிரிக்ஸ் நேஷன்ஸ் இந்த மாதிரி குரூப்பிங்ஸ் கண்ட்ரி வந்துட்டு தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரிஸ் எல்லாம் குரூப்ஸ் இருக்கிறது, இதை ப்ரொமோட் பண்ணணும். இப்படி அப்படியே மாத்திடணும். ஓகேங்களா? ரைட். ஸோ இதை நீங்கள் எழுதுறப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இப்படி ஒவ்வொரு பேராவா ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணி முடிச்சுட்டு கண்டென்ட் என்னன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஞாபகம் வச்சுட்டு ஹெட்டிங்கா எழுதுங்க. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இப்போ இது ஓவராலா எதை பத்தி பேசியிருக்கு, சைனாவுக்கும் யூஎஸ்க்கும். ஸோ யூஎஸ் வர்சஸ் சைனா போட்டு இந்த பாயிண்ட்ஸ் நீங்க எல்லாத்தையும் எழுதக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்களா, உங்களுக்கு ஒன்று புரிஞ்சிருக்கும் இல்லையா, அதை மட்டும் 4 வார்த்தையில் எழுதுங்க. 4 பாயிண்ட்னா 4 பாயிண்ட். ஓகேங்களா? அவ்வளோதான் எழுதணும். ஓகே, தென் நெக்ஸ்ட் இதுவா, ஸோ EU வந்துட்டு எப்படி டவுன் ஆச்சு, அது என்ன? ஓகே, why EU didn't become a supreme power. ஓகே, அதுக்கு ஒரு பாயிண்ட். ஸோ இப்படி ஒவ்வொரு பேராக்குமேவும் ஒரு சின்னதாக ஒரு ஹெட்டிங் கொடுத்து 2-3 பாயிண்ட் நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த மாதிரி எழுதும். ஓகே, ஸோ இது எழுதுறப்போ எஸ்பெஷலாக உங்களுக்கு வந்துட்டு இது பண்றப்ப நோட் மேக்கிங் எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் டேட்டாஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா தருவாங்க இதுல எடிட்டோரியல்ஸ்ல. ஓகே, ஸோ அந்த மாதிரி பர்டிகுலரா சோர்ஸோட டேட்டா கொடுக்குறப்ப அதை எடுத்து வச்சுக்கோங்க, எப்படி அது கோட் பண்ணணும் டெஸ்ட்ல அப்படின்றது உங்களுக்கு தெரியுது பாக்குறப்ப. ஓகே, so one more article was there but we couldn't see. Okay, so that's it for today. Thank you.